Welcome to Masa IAS Academy. Today we are going to learn about biomolecules. இன்னை நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரி மூலக்கூறுகள். உயிரி மூலக்கூறுகளை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது தனிம கூட்டு பொருட்கள், அதை பற்றி பார்க்க போறோம். சரி, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லும்போது அது கன்சிஸ்டிங் ஆஃப் லிவிங் மெட்டீரியல், அதாவது லிவிங் மெட்டீரியல் விச் லேக்ஸ் கார்பன். சரியா, கார்பன் மூலக்கூறுகள் வந்து என்ன செய்யுது, லேக் பண்ணிருக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சால்ட், மினரல், அயன், வாட்டர். இதுல வந்து கார்பன் ஆட்டம்ஸ் இல்லை. சரியா, கார்பன் ஆட்டம்ஸ் இல்லாத ஒரு லிவிங் மெட்டீரியல்ல தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது தனிம கூட்டு பொருட்கள். தனிம கூட்டு பொருட்கள்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தனிம உப்புகள், கனிம அயனிகள், நீர், இது எல்லாமே அடங்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அதாவது காம்பவுண்ட்ஸ் தட் கண்டெயின் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், அது இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா கனிம கூட்டு பொருட்கள்ல எதெல்லாம் இருக்குன்னா கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளியோடைட்ஸ், ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ். இதுல எல்லாமே கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். கார்பன் கண்டிப்பா இருக்கும், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அல்லது நைட்ரஜன் இருக்கும். எல்லாத்துலயுமே இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், புரோட்டீன், நியூக்ளியோடைட்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். அமினோ ஆசிட்ஸ் வந்து எசென்ஷியல் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். புரோட்டீனோட எசென்ஷியல் சோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கரிம கூட்டு பொருட்கள் எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள், லிப்பிடுகள். லிப்பிடுகள் சொல்லும்போது ஃபேட் ஆனது, அமினோ அமிலங்கள், அதுக்கப்புறம் புரதங்கள், புரோட்டீன், நியூக்ளியோடைட்டுகள், ஹார்மோன்கள் மற்றும் வைட்டமின்கள் எல்லாமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மினரல்ஸ் எசென்ஷியல் ஃபார் பிளான்ட் growth. ஒரு பிளான்ட் வளரணும்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறது பார்ப்போம். சரி, இந்த மினரல்ஸ் எசென்ஷியல் ஃபார் த பிளான்ட் growth வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். எதெல்லாம்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்ன செய்யலாம், ரெண்டு விதமா பிரிக்கலாம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லும்போது நம்ம பாடி வந்து நிறைய அளவு தேவைப்படுறது. சரியா, நம்ம பாடிக்கு தேவையான அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ், நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ஸ். அதுல பிளான்ட்ல வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், சல்பர், அயன். இது எல்லாமே அதிகப்படியா தேவை. இது எல்லாமே லார்ஜ் அமௌண்ட்ல தேவை. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அப்புறம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லும் போது அது ஒரு ஸ்மால் அமௌண்ட். நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட்ல தேவைப்படுறது, நீடட் ஃபார் த பாடி இந்த ஸ்மால் அமௌண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ். எக்ஸாம்பிள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா கோபால்ட், சிங்க், பேரோன், காப்பர், மோலிபீடியம், மேக்னீஷ். இது எல்லாமே நமக்கு குறைவாக தேவை. பாத்தீங்கன்னா தெரியும், தாவர வளர்ச்சிக்கு தேவைப்படும் கனிமங்கள் வந்து இரண்டு வகைப்படும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரு ஊட்ட மூலங்கள். எடுத்துக்காட்டு பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், சல்பர், இரும்பு. அதே மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லும் போது மிக குறைந்த அளவு தேவைப்படும். அதுதான் நம்ம என்ன சொல்லலாம்னா நுண் ஊட்ட மூலங்கள், மேக்ரோ நியூட்ரியன்ஸ். எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோபால்ட், துத்தநாகம், போரானம், தாமிரம், மாலிபீடியம், மேங்கனீஷ். இது வந்து என்சைமாட்டு செயல்படுது. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் நம்ம உடம்பு வந்து செல்லால உருவாயிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த செல்ல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வாட்டர், எவ்வளவு பெர்சன்டேஜ் புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட், நியூக்ளிக் ஆசிட், அயன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கிறோம். பாடிக்கு வந்து மேக்சிமம் எது தேவைன்னு பாத்தீங்கன்னா வாட்டர். வாட்டர் வந்து 70% இருக்கு. வாட்டர் நமக்கு வந்து பாடியில அதிகப்படியா தேவை. வாட்டர் வந்து 70% இருக்கு. புரோட்டீன் பாத்தீங்கன்னா 15%, கார்போஹைட்ரேட்ஸ் 3%, லிப்பிட்ஸ் அதாவது ஃபேட்ஸ் வந்து 2%, நியூக்ளிக் ஆசிட் சொல்லும்போது டிஎன்ஏ, ஆர்என்ஏ இது எல்லாமே 6,
அப்புறம் அயன்ஸ் வந்து 4%. அதாவது நீர் வந்து 70% தேவை, புரதங்கள் வந்து 15, கார்போஹைட்ரேட்டுகள் 3, லிப்பிடுகள் 2, நியூக்ளிக் அமிலங்கள் 6, அயனிகள் 4. இது நம்ம செல்ல காணப்படக்கூடியது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்டர், அதாவது நீர். நீர் வந்து வாட்டர் வந்து லிவிங்ல ஆர்கானிசம்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா தேவைன்னு எல்லாருக்குமே தெரியும். வாட்டர் வந்து அபண்டன்ட் காமன். இல்ல எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ் எர்த்ல இருக்கக்கூடிய நம்ம பூமியில வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் வாட்டர் வந்து கண்டிப்பா தேவை. நம்ம ஹியூமன் செல்ல பாத்தீங்கன்னா 70% வாட்டரால நிரம்பி இருக்கு. நமது ஹியூமன் செல் பாத்தீங்கன்னா 70% வாட்டரால நிரம்பி இருக்கு. அதே மாதிரி நீங்க பிளான்ட் செல்ல பாத்தீங்கன்னா 95% வந்து நீரால ஆனது. அப்ப அனைத்து உயிரினங்களுக்கும் அதிகப்படியா இருக்கக்கூடியது நீராகும். நீர் வந்து யாருடைய எல்லாரும் தவிர்க்க முடியாதபடி பிணைஞ்சிருக்கு. மனித செயல்ல வந்து 70% வந்து நீரால இருக்குது. 95% வந்து தாவர செல்கள்ல இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மேக்ரோ மாலிகுல்ஸ். நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்திருக்கோம். Organic compounds சொல்றது compounds that contain carbon items. இந்த carbon items தான் நம்ம என்ன சொல்வோம் organic compounds. அந்த organic compounds வந்து எப்படி இருக்கும்னா சிம்பிளா இருக்கும். சிம்பிள் ஸ்மாலாவும் சிம்பிளாவும் இருக்கும். இது வந்து என்னச்சுன்னா அசெம்பிள் ஆகி ஒரு காம்பவுண்ட்ஸ் வந்து என்னச்சு அசெம்பிள் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸா ஃபார்ம் பண்றதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்ரோ மாலிகுல் அல்லது பயோ மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் சின்ன சின்ன ஸ்மாலா சிம்பிளாவே இருக்கும். அந்த சிம்பிள் மாலிகுல்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்து சேர்ந்து ஒரு பெருசாகி ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் என்ன செய்யும் ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்ரோ மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கரிம மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து 4 கிளாஸஸ் என்ன செய்திருக்காங்க பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ், புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட். தமிழ்ல பாத்தீங்கன்னா கரிம அல்லது உயிரி மூலக்கூறுகள் வந்து சின்னதாகவும் எளியதாகவும் இருக்கு. அந்த எளிய மூலக்கூறுகள் வந்து சேர்ந்து ஒரு சிக்கலான அதாவது காம்ப்ளெக்ஸ் மூலக்கூறுகளால உருவாகிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா பெரும் மூலக்கூறுகள் அதாவது மேக்ரோ மாலிகுல்ஸ் அல்லது பயோ மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 4 டைப்ஸ். இதெல்லாம் கார்போஹைட்ரேட், லிப்பிடுகள், புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் அப்படி 4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எதால ஆயிருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதுதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்பன் அண்ட் வாட்டர். வாட்டருக்கு மாலிகுலர் ஃபார்முலா H2O. வாட்டருக்கு மாலிகுலர் ஃபார்முலா H2O. அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் எந்த ரேஷியோல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்பன் 2 கார்பன் 1 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 1. சரி, இப்போ பாத்தீங்கன்னா வாட்டர் H2O எனக்கு கூட கம்பைன்ட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு கூட கம்பைன்ட் ஆகி CH2O அப்படின்னு கொடுக்கும். அந்த CH2O தான் நம்ம என்ன சொல்லுவோம் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். சரி, இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து திரும்ப திரும்ப n டைம்ஸ் ரிப்பீட் ஆகும் போது அது நம்ம என்ன சொல்லுவோம்னா சாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டைம் இருந்துன்னா CH2O 1 டைம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லுவோம். இது வந்து n டைம்ஸ் ரிப்பீட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா CH2O the n. இந்த இன்டிஜர் வந்து எதுல இருந்து ரேஞ்ச் ஆகுதுன்னா n-க்கு வேல்யூ வந்து 3 to 7, 3ல இருந்து 7 வரைக்கும் போகும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சாக்ரைட்ஸ் சொல்லுவோம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல சாக்ரைடுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எதால உருவாயிருக்குன்னா நீர் மற்றும் கார்பனாலான கரிம கூட்டு பொருள். நீரின் மூலக்கூறு H2O. நீரின் மூலக்கூறு எதுன்னா H2O. இது எதுக்கு கூட கலந்து கார்பனை கூட என்ன செய்யும் ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா CH2O வந்து கிடைக்கும். இத வந்து இதுல பாத்தீங்கன்னா என்னோட மதிப்பு CH2O குறிப்பாங்க. இது வந்து என்னன்னா நிறைய சேரும்போது அதாவது n வந்து 3ல இருந்து 7 அளவு வரை போகும்போது நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா சாக்ரைடுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மோனோசாக்ரைட் சொல்லும்போது சிம்பிள் சுகர் அதாவது எளிய சர்க்கரைகள் சிம்பிள் சுகர். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மோனோசாக்ரைடுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா குளுக்கோஸ் கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னா C6H12O. இதுல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்பன் 6 இருக்கு,
அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா 6 இருக்கிறதுனால ஹெக்ஸோஸ் அப்படின்னு சொல்லுவோம். 6 மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்னா ஹெக்ஸோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த மோனோசாக்கரைட்ஸ்ல வந்து 1 or 2 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. எதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்டிஹைட்ஸ் அப்புறம் கீட்டோன்ஸ். ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ். ஆல்டிஹைட்ஸ்ல ஆல்டிஹைட்ஸ் எக்ஸாம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ். ஆல்டிஹைட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸ். கீட்டோனுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃப்ருக்டோஸ். அப்ப மோனோசாக்கரைட் சிம்பிள் சுகர் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குளுக்கோஸ், ஃப்ருக்டோஸ் எல்லாமே மோனோசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள். மோனோசாக்கரைட்னு சொல்லும்போது ஒரு சுகர், சிம்பிள் சுகர், எளிய சர்க்கரை. எக்ஸாம்பிள் குளுக்கோஸ். இதோட வேதி வாய்ப்பாடு அதாவது கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா C6H12O6. அதாவது கார்பன் வந்து 6 இருக்கிறதுனால நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா ஹெக்ஸோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெக்ஸோஸ் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஒற்றை சர்க்கரைகள் அல்லது 2 வினை தொகுதிகள் இருக்கு. குளுக்கோஸ்ல வந்து ஆல்டிஹைட் இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ருக்டோஸ்ல கீட்டோஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டைசாக்கரைட்ஸ். நம்ம டைனாலே என்ன சொல்லுவோம் 2. டைனாலே எத்தனை சொல்லுவோம் 2. அப்போ 2 மோனோசாக்கரைட்ஸ் வந்து சேரும்போது 2 மோனோசாக்கரைட்ஸ் ஜாயிண்ட் ஆகும்போது நமக்கு என்ன உருவாகுதுன்னா டைசாக்கரைட்ஸ் உருவாகுது. எக்ஸாம்பிள் எதெல்லாம் சொல்லலாம்னா சுக்ரோஸ், ஃப்ருக்டோஸ் அண்ட் மால்டோஸ் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சுக்ரோஸ், மால்டோஸ், ஃப்ருக்டோஸ் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பாத்தீங்கன்னா இது எதால உருவா எக்ஸாம்பிள் நம்ம சுக்ரோஸ் சொல்லலாம். சுக்ரோஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஆல்பா குளுக்கோஸ். அதாவது குளுக்கோஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு மோனோசாக்கரைட்ஸ் சொல்லுவோம். இந்த குளுக்கோஸும் ஃப்ருக்டோஸ் கூட சேரும் போது ஆல்பா குளுக்கோஸும் ஃப்ருக்டோஸ் கூட சேரும் போது நமக்கு என்ன கிடைக்குது சுக்ரோஸ். அதாவது குளுக்கோஸ் வந்து ஒரு மோனோசாக்கரைட், இந்த குளுக்கோஸ் வந்து ஃப்ருக்டோஸ் கூட சேரும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சுக்ரோஸ் கிடைக்குது. அதாவது 2 monosaccharides வந்து join together to form a disaccharides கிடைக்குது. இது வந்து எந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா குளுக்கோஸ் ஃப்ருக்டோஸ் மாலிகுல் சேரும் போது நமக்கு என்ன ரிமூவ் ஆகுதுன்னா வாட்டர் ரிமூவல் ஆகுது. H2O என்ன ஆகும் ரிமூவல் ஆகும்போது நமக்கு எந்த பாண்டிங் படினா கிளைகோசிடிக் பாண்ட் மூலமா நமக்கு என்ன செய்யுது இது வந்து உருவாகுது. Glycosidic bond ன்னு சொல்லும்போது a chemical bond in the form of covalent connection that connects carbohydrate to another group. அதாவது chemical bonding ன்னு சொல்லலாம். அது ஒரு covalent bond. அதாவது covalent bond ன்னு சொல்லும்போது sharing of atoms, sharing of electrons between two pairs. ரெண்டுக்குள்ள ரெண்டு மாலிகுல் வந்து ஷேர் பண்ணக்கூடியது. அந்த பாண்ட்ல வந்து எதை கனெக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டை வந்து இன்னொரு குரூப் கூட என்ன செய்யுது கார்போஹைட்ரேட் பாண்ட்ஸ் வந்து இன்னொரு குரூப் கூட என்ன செய்யுது கனெக்ட் பண்ணுது. அந்த பாண்டிங் மூலமா டைசாக்கரைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. டைசாக்கரைட் இரட்டை சர்க்கரைகள்னு சொல்லலாம். இரட்டை சர்க்கரைகள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஒற்றை சர்க்கரைகள் வந்து இணையும் போது நமக்கு என்ன கிடைக்குது இரட்டை சர்க்கரைகள் கிடைக்குது. எக்ஸாம்பிள் எதெல்லாம் சொல்லலாம்னா சுக்ரோஸ். சுக்ரோஸ் வந்து எதன் மூலமா உருவாகுதுன்னா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸ் மூலக்கூறுகளுடைய இணைவால ஏற்படுது. இது இணையும் போது எது வெளியேறுனா நீர் வந்து வெளியேறுது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளைகோஜெனிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலிசாக்கரைட்ஸ். பாலினாலே நமக்கு அர்த்தம் தெரியும், பாலினாலே மெனி. சரி, பாலிசாக்கரைட்ஸ் சொல்லும்போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைட் யூனிட்ஸ் வந்து சேரும் போது நமக்கு என்ன சொல்லலாம் பாலிசாக்கரைட்ஸ் சொல்லலாம். இதோட இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைகான்ஸ் சொல்லலாம். இதோட இன்னொரு பேர் என்னன்னா கிளைகான்ஸ் சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா லாங் சேஞ்ச் ஆஃப் த பிரான்ச்டு அல்லது அன்பிரான்ச்டு மோனோசாக்கரைட்ஸ் வந்து இந்த கிளைகோசிடிக் பாண்ட்ஸ் மூலமா, கிளைகோசிடிக் பாண்ட்ஸ்னா ஏற்கனவே படிச்சேன், கெமிக்கல் பாண்ட் the covalent sharing connection that connects a carbohydrate molecule to another group.
கோவலன்ட் பாண்டிங்ல கனெக்ட் பண்ணக்கூடியதான் கிளைகோசிடிக் பாண்ட்ஸ் சொல்றோம். இந்த பாண்ட் மூலமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா லாங் சேஞ்ச் ஆஃப் பிரான்ச் அல்லது அன்பிரான்ச், அதாவது கிளை உள்ள அல்லது கிளையற்ற மோனோசாக்கரைட் வந்து ஒன்னாக இணைக்கக்கூடியது. கிளைகோசிடிக் பாண்ட்ஸ் மூலமா இணைக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லணும்னா பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஜாயிண்ட் மாலிகுல்ஸ் சொல்லுவோம். ஜாயிண்ட்னா பெரிய மாலிகுல்ஸ், அதாவது மேக்ரோ மாலிகுல் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் மோனோமியர் இருக்கும். மோனோமியர் சொல்லும்போது ஸ்மால் மாலிகுல்ஸ் வந்து சின்ன சின்ன மாலிகுல்ஸ் என்ன செய்யணும்னா சேர்ந்துதான் நமக்கு என்ன செய்யுது பெரிய ஒரு மாலிகுல் இருக்கு. இப்போ ஒரு டிராப்லெட் வாட்டர்னு வச்சுக்கோங்க. அந்த வாட்டர் வந்து சேரும் போது அது வந்து ஒரு பெரிய மாலிகுலா உருவாங்க. அதே மாதிரி இங்க என்ன செய்யறாங்க குளுக்கோஸ் வந்து நிறைய குளுக்கோஸ்கள் வந்து சேரும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஜாயிண்ட் பாலிசாக்கரைட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலிசாக்கரைட் வந்து வாட்டர்ல சாலிபிள் ஆகாது, இன்சாலிபிள் வாட்டர். இந்த பாலிசாக்கரைட்ஸ் வாட்டர்ல என்ன செய்யாது, அது கரையாது. அதே நேரம் அது டேஸ்ட் ஸ்வீட்லெஸ்ஸா இருக்கும், டேஸ்ட் வந்து இருக்காது. சரி, அதோட ஃபங்க்ஷனை பொறுத்து அது 2 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. அதோட ஃபங்க்ஷனை பொறுத்து அதை வந்து 2 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. எதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட்ஸ் அப்புறம் ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்ஸ். தமிழ்ல பாத்தீங்கன்னா இது வந்து பல 100 சர்க்கரை, அதாவது பாலிசாக்கரைட்ஸ்கள் வந்து எப்படின்னா பல 100 ஒற்றை சர்க்கரைகள் அலகுகளால் ஆனது. இதை வந்து கிளைகான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கிளைகோசிடிக் பிணைப்புகள் மூலமா உருவாகக்கூடிய நீண்ட சங்கிலியா இருக்கு. இது வந்து ஒன்று கிளர்ச்சி இருக்கும் அல்லது கிளைகள் இல்லாமலும் இருக்கும். இதுல வந்து சுவை இருக்காது, ஏன்னா இது வந்து வாட்டர்ல என்ன செய்யாது சாலிபிள் ஆகாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வகைப்படுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேமிப்பு பாலிசாக்கரைடுகள், உரு கொடுக்கும் பாலிசாக்கரைடுகள். சேமிப்பு பாலிசாக்கரைடுகள், உரு கொடுக்கும் பாலிசாக்கரைடுகள் அப்படி என்ன செய்திருக்காங்க 2 விதமா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ச். ஸ்டார்ச் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட்ஸ். இது எதால உருவாக்கி ஸ்டார்ச் எதனால உருவாக்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டின். ஸ்டார்ச் எதால உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டினால உருவானது. அமிலோஸ் எப்படி இருக்கும்னா ஒரு லீனியர் அன்பிரான்ச்டு பாலிமர்னு சொல்லுங்க. பாலிமர்னால என்னன்னா formed from the multiple monomer, அதாவது மோனோமர்ஸ்ல இருந்து, அதாவது ஒரு சிங்கிள் சுகர்ல இருந்து என்ன செய்யறது ஒரு மல்டிபிள் சுகர் என்ன செய்யுது ஃபார்ம் ஆகக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் அமிலோஸ்னு சொல்லுவோம். இந்த அமிலோஸ் வந்து ஸ்டார்ச்ல 80% இருக்கும். அமிலோஸ் வந்து ஸ்டார்ச்ல எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 80% இருக்கும். அதுக்கப்புறம் அமிலோபெக்டின் ஒரு பாலிமர், அதோட லிங்கேஜ் பாத்தீங்கன்னா கார்பன் லிங்கேஜ் வந்து 1 to 6 1,6 லிங்கேஜ். இது வந்து ஒரு பிரான்ச் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கும். அமிலோபெக்டின் வந்து ஒரு பிரான்ச் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா செல்லுலோஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்ஸ். அது வந்து thousands ஆஃப் குளுக்கோஸ் யூனிட்டால உருவானது. செல்லுலோஸ் வந்து 1000 குளுக்கோஸ் யூனிட்டால உருவானது. இதோட லிங்கேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் குளுக்கோஸ் யூனிட் வந்து 1,4, அதாவது காமன் வந்து லிங்கேஜ் கார்பன் லிங்கேஜ் பாத்தீங்கன்னா 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ் மூலமா உருவாயிருக்கு. இது வந்து எப்படி இருக்கும்னா லாங்கா அன்பிரான்ச் கிளைகளற்ற செயின்ஸால உருவானது. இந்த இது வந்து எதுக்காக எதுல எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காட்டன் யூஸ் பண்றாங்க. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னா என்ன சொல்றது எனர்ஜி வந்து இது வந்து என்ன செய்யும் அதிகமா ரிலீஸ் பண்ணும். சரி, இது வந்து ஹீட் எனர்ஜி வந்து என்ன செய்யுது அதிகமா ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க, அதாவது பேக்கிங் இதுக்கு எல்லாமே என்ன செய்யறாங்க இதை வந்து பயன்படுத்துறாங்க செல்லுலோஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைட்டின் வந்து ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ். சைட்டின் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ். பாலிசாக்கரைட்ஸ் சொல்லும்போது காம்பவுண்ட் consist of a single type of sugar monomer. சரி, அதுல வந்து ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் சுகர் மோனோமர் சேர்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ் சொல்லுவோம். அது எதுக்கு கூட லிங்க் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ், அதாவது அமினோ ஆசிட்ஸ் சொல்லும்போது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். அமினோ ஆசிட்ஸ் வந்து கார்பானிக் காம்பவுண்ட். அதுல என்னெல்லாம் இருக்குன்னா கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. அமினோ ஆசிட்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா
கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு கூட என்ன செய்யுது ஹோமோசிட்டின் வந்து இந்த சிட்டின் வந்து ஹோமோசாக்கரைட்ஸ் இது வந்து அமினோ ஆசிட்ஸ் கூட ஆட் பண்ணும்போது மியூகோபாலிசாக்கரைட்ஸ் கிடைக்கும். மியூகோபாலிசாக்கரைட்ஸ் சொல்லும்போது லாங் லீனியர் பாலிசாக்கரைட் கன்சிஸ்டிங் ஆஃப் ரிப்பீட்டட் டைசாக்கரைட் யூனிட். சரி, லாங் லீனியர் பாலிசாக்கரைட்ஸ் அதுல வந்து என்ன இருக்குன்னா ரிப்பீட்டா வரக்கூடிய டைசாக்கரைட் யூனிட்ஸ் வரும். சரியா, இதுல பேசிக் யூனிட் எதுன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கும். பேசிக் யூனிட் எதுன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன். அதுக்கு கூட என்ன இருக்குன்னா குளுக்கோஸ். சரியா, அது குளுக்கோஸ் சேரும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா என் அசிட்டைல் குளுக்கோ அமினோன்னு கிடைக்கும். என் அசிட்டைல் குளுக்கோ அமினோ கிடைக்கும். இது எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா செல் வால் ஆஃப் ஃபங்கையுடைய செல் சுவர்ல என்ன செய்யும் இருக்குது. தமிழ்ல பாத்தீங்கன்னா தசரம் அதாவது ஸ்டார்ச் வந்து ஒரு சேமிக்கும் பாலிசாக்கரைட். இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமிலோசம் அமினோபெக்டின் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நேர் வரிசையில பாத்தீங்கன்னா இது வந்து கிளைத்ததற்றதா இருக்கும். தசரத்துல அமிலோஸ் வந்து 80% இருக்கு. அமிலோஸ் பெக்டின் வந்து பாத்தீங்கன்னா 6 கார்பன் பிணைப்புனால ஏற்பட்ட கிளைகளை கொண்ட பாலிமர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்லுலோஸ் வந்து பல ஆயிரம் குளுக்கோஸாலான பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லலாம். இதுல பீட்டோ குளுக்கோஸ் அலகுகள் வந்து 1,4 அதாவது கார்பன் வந்து 1,4 அப்படிங்கிற பிணைப்பால பிணைக்கப்பட்டு நீண்ட கிளைத்தளத்தை சங்கிலி என்ன செய்து காணப்படுது. அதுக்கப்புறம் இதுல வந்து என்னதுக்கெல்லாம் பயன்பாடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பருத்தி, இதோட பருத்தி அதாவது காட்டன், அப்புறம் வெடி மருந்தாக பயன்படுத்துறது நைட்ரோசெல்லுலோஸ், அப்புறம் அசிடிக் நொடிவதற்கு பயன்படுத்தி செல்லோஃபோன் இது எல்லாமே பொதியறதுக்கு பயன்படுத்துறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கமிட்டின் வந்து ஒரு மோனோ பாலிமர் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு கூட சேருதுன்னா அமினோ அமிலத்துக்கு கூட சேர்ந்து மியூகோ பாலிசாக்கரைட் அப்படின்னு வருது. இதோட அடிப்படை அலகு வந்து எண்ணுக்கு கூட சேர்ந்து இது எது உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜனை கூட சேர்ந்து குளுக்கோஸ் வழி என்ன செய்து உருவாகக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். இது எதுல எல்லாம் இருக்குன்னா பூச்சிகள் மற்றும் கணுக்காலிகளுடைய புறக்கூட்டினை அமைக்கிறதுக்கு என்ன செய்யுது இது பயன்படுத்துது. அதே மாதிரி புஞ்சைகளுடைய செல் சுவர்ல இது வந்து காணப்படுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லிப்பிடு வந்து எதுல இருந்து உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிரேக்க மொழியில இருந்து தான் உருவாயிருக்கு. லிப்போஸ் கிரேக்க மொழி கிரீக் வேர்ட் லிப்போஸ் அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேட். லிப்போஸ்ல இருந்து என்ன செய்திருக்கு உருவாயிருக்கு. அதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு. இதுல வந்து எதுல சாலிபிள் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர்ல என்ன செய்யாது சாலிபிள் ஆகாது. இது கரையாது. எதுல கரையாதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர்ல என்ன செய்யாது கரையாது. ஆனா எதுல கரையும்னு பாத்தீங்கன்னா பென்சின் அல்லது குளோரோஃபார்ம் இதுல வந்து என்ன செய்யும் கரையும். அதுக்கப்புறம் இதுல ஹைட்ரோ கார்பன் செயின்ஸ் வந்திருக்கு. அதாவது ஹைட்ரஜனும் கார்பனும் என்ன செய்யும் கலந்து வரக்கூடியது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் போலார் அப்படின்னு சொல்லலாம். அதனால இது நான் போலாரா இருக்கிறதுனால இது வந்து என்னன்னா சாலிபிள் ஆகுது. எதுல சாலிபிள் ஆகுதுன்னா பென்சைன்ல எல்லாம் சாலிபிள் ஆகுறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைட்ரோபோபிக் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ரைகிளிசரால், பாஸ்போலிபிட், ஸ்டீராய்டு, டாக்சிஸ். அப்ப லிப்பிட வந்து ட்ரைகிளிசரால், பாஸ்போலிபிட்ஸ், ஸ்டீராய்டு, டாக்சிஸ் இப்படி என்ன செய்திருக்காங்க கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. லிப்பிடுங்கிறது ஒரு கிரேக்க சொல்லான லிப்போஸ் அப்படின்னு இருந்து உருப்பெற்றது. இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீர்ல வந்து என்ன செய்யாது கரையாது. ஆனா இதுல எதுல கரையும்னு பாத்தீங்கன்னா பென்சின், ஈதர், குளோரோஃபார்ம் இதுல எல்லாம் என்ன செய்யும் கரையும். இதுல பாத்தீங்கன்னா நீண்ட ஹைட்ரோ கார்பன் சங்கிலிகள் பெற்றிருக்கிறதா இதோடைய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதோட டைப்ஸ் எதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரைகிளிசரால்கள், பாஸ்போலிபிடுகள், ஸ்டீராய்டுகள், மொழுகுகள். இனி என்ன பார்க்க போறோம்னா ட்ரைகிளிசரால். ட்ரைகிளிசரால் எதால உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளிசராலும் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கூட என்ன செய்யுது உருவாயிருக்கு. இதுல எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபேட்ஸும் ஆயில்ஸும். இதுல வந்து
ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா லாங் செயின் ஆஃப் ஹைட்ரோகார்பன். ஒன்று வந்து கார்பாக்சில் குரூப், அதாவது COOH கூட என்ன செய்யுது ஒரு எண்ணில் சேரும் போது நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் கிளிசரால் வந்து கிடைக்குது. ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் கிளிசரால் வந்து நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அப்போ ஹைட்ரோகார்பன் செயினு கூட கார்பாக்சில் குரூப் வந்து சேரும் போது நமக்கு ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் கிளிசரல்ஸ் வந்து கிடைக்குது. இது மூலமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எஸ்டர் பாண்ட் வந்து கிடைக்குது. ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் லிப்பிட். லிப்பிடுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் யூனிட் தான் நம்ம என்ன சொல்லலாம் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லலாம். இந்த ஹைட்ரோகார்பன்ல இருந்து எவ்வளவு கார்பன்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 4 to 24 கார்பன்ஸ் வந்து இருக்கலாம். அதே நேரம் ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா சேச்சுரேட்டடா இருக்கலாம், நான் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கலாம். அத சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லும்போது ஹைட்ரோகார்பன் செயின் வந்து சிங்கிள் பாண்டடா இருக்கும். ஹைட்ரோகார்பன் செயின் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் பாண்டடா இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பால்மிட்டிக் ஆசிட், ஸ்டெரைக் ஆசிட். அப்புறம் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்லும்போது ஹைட்ரோகார்பன் செயின் எப்படி இருக்குமா டபுள் பாண்டடா இருக்கும். எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்லலாம்னா ஓலிக் ஆசிட், லியோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். சரி, பொதுவா பாத்தீங்கன்னா ஃபேட்ஸ் வந்து சேச்சுரேட்டட், அதாவது ஆயில் ஃபேட்ஸ் வந்து எப்படி இருக்குமா சாலிடா இருக்கும். சாலிட் பொருட்கள்ல வந்து ஃபேட்ஸ் வந்து சேச்சுரேட்டட், அதாவது கட்டியான பொருட்கள்ல ஃபேட்ஸ் வந்து எப்படி இருக்குமா சேச்சுரேட்டடா இருக்கும். ஆயில் வந்து ஃபேட் தான். ஆயில் நம்ம பார்க்கும்போது அன்சேச்சுரேட்டட். அப்போ மோஸ்ட் நம்ம பார்க்கும்போது குளோபிள்ஸ், அதாவது உருண்டை வடிவத்துல இருக்கும். பாத்தீங்கன்னா ட்ரைஸ் கிளிசரால்ஸ் வந்து 3 கொழுப்பு அமிலங்கள் பிணைப்பெற்று, கிளிசராலு கூட 3 கொழுப்பு அமிலங்கள் பிணைப்பெற்று உருவாகக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் ட்ரை கிளிசரால்கள் சொல்லுவோம். இதுல எதெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொழுப்பும் எண்ணெய்களும் இருக்கும். அப்புறம் ஒரு தொகுதியில கார்பாக்சில் தொகுதியும் பெற்று ஹைட்ரோகார்பன் சங்கிலி மூலமா இந்த கொழுப்பு வந்து உருவாகுது. இதுல கார்பன் சங்கிலி எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 4ல இருந்து 24 கார்பன்கள் பெற்று அந்த நீளம் வந்து என்ன செய்யும் வேறுபட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து 2 நிலைகள்ல இருக்கும், அதாவது சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட். அதாவது புரித நிலையில ஒரு சகப்பிணைப்பு வந்து ஒன்றா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பால்மிடிக் அமிலம், ஸ்டீரிக் அமிலம்னு சொல்லலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இரட்டை பிணைப்பு காணப்பட்டால் அது வந்து அபிவிருத நிலை, அதாவது அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒலி அமிலம், லியோனிக் அமிலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பொதுவா திட கொழுப்புகள், அதாவது சாலிட் ஃபார்ம்ல புரித நிலையில இருக்கும். எண்ணெய் போன்றதுல வந்து எப்படி இருக்கும்னா சிறு குமிழ்களாக, அதாவது குளோபிள்ஸ் மாதிரி என்ன செய்யும் எண்ணெய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு தண்ணியில அப்படி ஊத்துனீங்கன்னா தெரியும் அந்த இடம் எப்படி இருக்கும்னா ரவுண்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ். நம்ம உடம்புல கண்டிப்பா தேவையான ஒரு ஊட்டச்சத்து நம்ம என்ன சொல்லுவோம்னா புரோட்டீன்ஸ். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாத்துலயும் முக்கியமான மேக்ரோ மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ செல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 3ல 2 பகுதி எதுதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் தான் இருக்கு. இந்த புரோட்டீன்ஸ் வந்து 3 பகுதியில 2 பகுதி எது இருக்குன்னா புரோட்டீன்ஸ் இருக்கு. இந்த புரோட்டீனை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த டேம் யார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெரோடஸ் ஜோன்ஸ் மட்லர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கிரீக் வேர்ட்ல இதுல புரோட்டோஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க். இது எதுல இருந்து டிரைவ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரீக் வேர்ட்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க். அதுக்கப்புறம் நம்ம புரோட்டீன்ஸ்லோட அமினோ ஆசிட்ஸ் வந்து தேர் ஆர் about 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம நேச்சுரலா நம்ம உடம்புல இயற்கையாவே எவ்வளவு அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம பாடியில இருக்கு. அமினோ ஆசிட்ஸ் வந்து எசென்ஷியல் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் சொல்லலாம். சரி, நம்ம புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் புரோட்டீன் சொல்லலாம். நம்ம உடம்புல எவ்வளவு அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 அமினோ ஆசிட்ஸ். அது நேச்சுரலா என்ன செய்யுது அக்வயர் ஆகுது. இது எதால லிங்கேஜ் ஆயிருக்குன்னா கார்பன் ஹைட்ரஜன் லிங்கேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அமினோ ஆசிட்ஸ்னு சொல்லுவோம். இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ஒரு ஸ்கெலிட்டன் சிஸ்டத்தை ஃபார்ம் ஆகுது. இது எதுக்கு கூட லிங்க் ஆயிருக்குன்னா கார்பன், எதுக்கு கூட பேசிக் அமினோ குரூப் கூட கார்பன் லிங்க் ஆயிருக்கு. இந்த புரோட்டீன் எதுல எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டயட்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால் பொருட்கள்ல வந்து அதிகமா இருக்கும்.
டயட்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எசென்ஷியல் சோர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்னு சொல்லலாம். இந்த பால்ல வந்து என்ன திரவம் இருக்குன்னு புரோட்டீன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கெசைன்ங்கிற புரோட்டீன் தான் எதுல இருக்குன்னா பால்ல இருக்கு. நம்ம பால் வந்து ஒயிட் கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் இந்த கெசைன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் இருக்கிறதுனால தான் அந்த பாலுக்கு என்ன கலர் கொடுக்குதுன்னா வெள்ளை கலர் கொடுக்குது. நம்ம பசும்பால் பார்த்தீங்கன்னா 80% பசும்பாலில் 80% வந்து கெசின் புரோட்டீன் இருக்கு. இதுக்கு கூட மில்க்ல இருந்து நம்ம என்னென்ன தயாரிப்போம், யோகர்ட்னு சொல்லும்போது தயிர் அதுக்கப்புறம் சீஸ், பாலாடை கட்டி, அப்புறம் இன்ஃபேன்ட் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லும்போது இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லை லாக்டோஜன், ஹார்லிக்ஸ், இது மாதிரி பட்டதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு, இந்த பால் இது வந்து கலந்துருக்கு. சரி, அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் டயட்ரி ப்ராடக்ட்ஸ் நிறைய பால் ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே என்ன செய்யுது, இத அதாவது பால்கோவா இது மாதிரி பட்டதுல எல்லாமே இந்த கெசைன் புரோட்டீன் வந்து கலந்துருக்கு. அப்புறம் புரோட்டீன்ஸ் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் லிவிங் ஆர்கானிசத்துல என்ன செய்யுதுன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேரி பண்ணுது. சிலது என்ன செய்யணும்னா நியூட்ரியன்ஸ், அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் என்ன செய்யுது, செல் மெம்பரேன் சொல்லும்போது செல்லோட நம்ம பாடிஸ் வந்து எதால உருவாயிருக்கு, செல்லால உருவாயிருக்கு. அந்த செல்லுக்கு மேல இருக்கக்கூடிய கவரிங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த செல் மெம்பரேன்ல டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு சிலது வந்து என்னன்னா ஃபைட் பண்றது, அதாவது ஹார்மோன்ஸ் இதுல ஹார்மோன்ஸ் சுரக்கிறது, ஹார்மோன்ஸ்ல இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன செய்யறது தடுக்கிறது, சிலது வந்து என்சைம்ஸ் என்ன செய்து பயன்படுத்துது. தமிழ்ல பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா புரதங்கள்னு சொல்லுவோம். சரி, இது வந்து இது இடையில நம்ம உடம்புல செல்லோட இடையில 2 பங்கு வந்து புரதங்கள் இருக்கு. புரோட்டீன் அப்படிங்கிற சொல்ல முதல்ல வச்சவரு ஜெனரல் ஹோவன்ஸ் முல்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் இடம். அப்புறம் வந்து அமினோ அமிலங்கள் வந்து அமினோ அமிலங்கள் வந்து அனைத்து உயிரினங்களுக்கும் புரதங்களை உருவாக்க பயன்படுத்தும் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அமினோ அமிலங்கள்னு சொல்லுவோம். இயற்கையாவே நம்ம உடம்புல எவ்வளவு அமினோ அமிலங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 அமினோ அமிலங்கள் இருக்குது. இதுக்குன்னு வந்து ஒரு அடிப்படை வடிவம் இருக்கு. இது எதுக்கு கூட சேருதுன்னு பாத்தீங்கன்னா கார்பன் வந்து எதுக்கு கூட இணையுதுன்னா அத்தியாவசிய அமினோ அமிலத்துக்கு கூட என்ன செய்யும், இணையுது. அதுக்கப்புறம் கெசின்ங்கிறது வந்து பால்ல காணக்கூடியது. பால் வெண்மை நிறத்திற்கு காரணம் கெசின் தான். பால்ல எத்தனை சதவீதம் புரதம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 80% புரதங்கள் இருக்கு. இது பாலாடை கட்டி, அதுக்கப்புறம் தயிர், இதுல எல்லாம் என்ன செய்யுது நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பால் போன்ற பொருட்களிலும் இது வந்து நிறைஞ்சிருக்கு. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்சைம்ஸ், அதாவது நொதிகள், என்சைம்ஸை பற்றி பார்க்க போறோம். என்சைம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா குளோபுலர் புரோட்டீன்ஸ், அதாவது உருண்டையான புரோட்டீன்ஸ் சொல்லலாம். அது என்ன செய்யுதுன்னா நிறைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், அதாவது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் சொல்லும்போது ப்ரொவைட்ஸ் எனர்ஜி இன் மல்டிபிள் ஸ்டெப் ப்ராசஸ். ப்ரொவைட்ஸ் எனர்ஜி இன் மல்டிபிள் ஸ்டெப் ப்ராசஸ்ல என்ன செய்யுது நமக்கு கிடைக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான ரியாக்ஷன்ஸ் என்ன செய்யுது கொடுக்குது, நமக்கு உடம்புக்கு எனர்ஜி தர்றதுக்கு. எதுக்குல இல்லைன்னா செல்லுக்கும் ஆர்கானிக் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் என்ன செய்யுது இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. இதுல என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெட்டபாலிசஸ் இருக்குது. அதாவது மெட்டபாலிசத்துல எதெல்லாம் இருக்குன்னா செயின்ஸ் அண்ட் சைக்கிள்ஸ் ஆஃப் என்சைம்ஸ், கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன்ஸ். இதெல்லாம் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன், என்சைம்ஸ் வந்து நம்ம சுவாசத்துக்கு, போட்டோசிந்தசிஸ், புரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் அதர் பாத்வேஸ்க்கு என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்க. நொதிகள் வந்து செல்கள் மற்றும் உயிரினங்கள்ல பல்லாயிரக்கணக்கான வளர்ச்சிதை மாற்றங்களுடைய வினைகளை ஊக்குவிக்கும் ஒரு புரதம் அப்படின்னு சொல்லலாம் நொதிகளை. இதுல வந்து செயல்கள் வந்து எதுல எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம செல்லுடைய சுவாசம், ஒளி சேர்க்கை, புரத சேர்க்கை, இதுல எல்லாம் என்ன செய்யுது பயன்படுத்துது. இது வந்து ஒரு சங்கிலி தொடராக நிகழுது. இதை வந்து 2 விதமா என்ன செய்திருக்காங்க பிரிச்சிருக்காங்க. எதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆனோபாலிக், அப்புறம் கேட்டோபாலிக். ஆனோபாலிக்னு சொல்லும்போது பில்டிங் அப் ஆஃப் ஆர்கானிக் மாலிகுல்ஸ். ஏற்கனவே ஆர்கானிக் மாலிகுல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஆர்கானிக் மாலிகுல்ஸ் எதால உருவானது, கார்பன், ஹைட்ரஜன், லிங்கால் என்ன செய்யறது உருவானது. அனபாலிக்னு சொல்லும்போது பில்டிங் அப், அதாவது சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் ஃப்ரம் அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து புரோட்டீன்ஸை உருவாக்குறது.
அதே மாதிரி synthesis of polysaccharides from simple sugar. Simple sugar நம்ம என்ன சொல்லுவோம்னா monosaccharides வந்து 1000 times வரும்போது நமக்கு என்ன கிடைக்குது polysaccharides வந்து உருவாகுது. அப்ப அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து எது நமக்கு உருவாகுது புரோட்டீன்ஸ் வந்து உருவாக்குறது. அதே மாதிரி சிம்பிள் சுகர்ல இருந்து அதாவது மோனோசாக்கரைட்ல இருந்து நமக்கு என்ன செய்யுது பாலிசாக்கரைட்ஸ். இது எல்லாமே நம்ம எதுக்கு சொல்லலாம் ஆனோபாலிக் ரியாக்ஷனுக்கு என்ன செய்யலாம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இந்த நிகழ்வின் போது கரிம சேர்மங்கள் என்ன செய்து கட்டப்படுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமினோ அமிலங்களை கொண்டு நிகழ்த்துவது. அதுக்கப்புறம் எளிய சர்க்கரைகளில் இருந்து பாலிசாக்கரைடுகளை உருவாக்குறது. இது எல்லாமே இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட்டோபாலிக்னால நம்ம என்ன செய்யறது பிரேக்கிங் டவுன் ஆஃப் லார்ஜர் மாலிகுல்ஸ் என்ன செய்யறது பிரேக் பண்றது. சரி, இதுல பாத்தீங்கன்னா டைஜஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட். இப்ப நம்ம சாப்பிட்றது எல்லாமே எப்படி இருக்கும் நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் இது இருக்கும் அப்படிதான். அது வந்து என்ன செய்யறோம் நம்ம வயிற்றுக்குள்ள போய் ஜீரணம் ஆகும் போது அதுல என்ன எதுவா உருவாகும் சுகர் மாதிரி உருவாகும். அந்த பிரேக்கிங் டவுன் ஆஃப் சுகர் இந்த ரெஸ்பிரேஷன் இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்னா கேட்டோபாலிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிதைவு செயல்கள் சிக்கலான உணவுப் பொருட்களோட செரிமானம் சுவாசித்தலின் போது நம்ம என்ன செய்வோம் சர்க்கரைகளோடைய சிதைவு இது எல்லாமே என்ன செய்யுது நம்ம அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் கோள வடிவத்துல இருக்கும். அதாவது குளோபுலர் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோள வடிவு புரதங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எப்படி வினை புரியுதுன்னா கேட்டலிஸ்ட் வினையூக்கிகளாக என்ன செய்யுது பயன்படுத்துது. இது ரியாக்ஷன் முடியும் போது என்ன செய்யாது சேஞ்ச் ஆகாது. வினை முடிவில் அந்த ரியாக்ஷன் முடியும் போது அது என்ன செய்யாது சேஞ்ச் ஆகாது. இது வந்து அதிக குறிப்பிட சார்புடையவேன்னு சொல்லலாம். அதாவது இது ஹைலி ஸ்பெசிபிக். அதுக்கப்புறம் வினை நடக்கிறதுக்கான ஊக்குவிப்பு வந்து இது வந்து பெற்றிருக்கும். அதுக்கப்புறம் இதோட ஆக்டிவேஷன் ரேட் வந்து கம்மியா இருக்கும். என்சைம்ஸ்ல லோவர் ஆக்டிவேஷன் ரேட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நியூக்ளிக் ஆசிட். இந்த நியூக்ளிக் ஆசிட் பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெரிடிட்டரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் அதாவது பேரண்ட்ஸ்ல இருந்து என்ன செய்யறோம் ஆஃப்ஸ்பிரிங்க்கு தலைமுறையா கடத்துறத நம்ம என்ன சொல்லுவோம் டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதுல இருந்து தனிமைப்படுத்தி இருக்குன்னா செல் நியூக்ளியஸ்ல இருந்து இதை வந்து என்ன செய்திருக்காங்க தனிமைப்படுத்தி இருக்காங்க. இது எல்லா செல்ஸ்லயும் வைரஸ்கிட்ட என்ன செய்யுது இருக்கு. அதாவது ஜெனட்டிக் ப்ரோக்ராம் இதுல வந்து என்ன இருக்குன்னா ஜெனட்டிக் ப்ரோக்ராம்ஸ் அதாவது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதாவது ஒரு தலைமுறையில இருந்து என்ன செய்யுது இன்னொரு தலைமுறைக்கு அந்த பண்புகளை என்ன செய்யுது இது வந்து பரப்புறதுக்காக என்ன செய்யறாங்க இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ பாத்தீங்கன்னா ஒரு பாலிமர்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பாலிமர்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லலாம். இது எதால உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பேஸ். இதுல எதால நைட்ரஜன் இருக்கு. அப்புறம் பென்டோஸ் சுகர்னு சொல்லும்போது மோனோசாக்கரைட் வித் 5 கார்பன் ஆட்டம். பென்டோஸ் சுகர்னு சொல்லும்போது அது எதால உருவாயிருக்குன்னா 5 கார்பன் ஆட்டம்ஸால உருவாகக்கூடிய சுகர் சொல்லலாம். அதுக்கப்புறம் பாஸ்பேட் இதால என்ன செய்திருக்கு உருவாயிருக்கு. அதுல இது வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கலாம்னா பியூரின் அல்லது பிரமிடின் அல்லது அண்ட் ரிபோஸ் ஆர் டிஆக்சி ரிபோஸ் சுகர் இதெல்லாம் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியோசைடுன்னு சொல்றதுல இதெல்லாம் இருக்குன்னா பியூரின் அல்லது பிரமிட் ரிபோஸ் அல்லது டிஆக்சி ரிபோஸ் சுகர் கலந்ததான் நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லுவோம். பியூரின் சொல்லும்போது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 rings. பியூரின் சொல்லும்போது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதுல ஆர்கானிக் காம்பவுண்ட் அதாவது கார்பன் ஆட்டம் இருக்கும் 2 ரிங் வந்து இதுல இருக்கும். பிரமிடின் பாத்தீங்கன்னா கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். அதுக்கு கூட என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அதாவது ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து மோனோசாக்கரைட் வித் ஹைட்ரஜன் ஆட்டம் டுகெதர். மோனோசாக்கரைட்னு சொல்லும்போது நம்ம ஒரு சிம்பிள் சுகர் சொல்லுவோம். அந்த சிம்பிள் சுகர் கூட எதுவும் சேரும் ஹைட்ரஜன் ஆட்டமும் சேர்ந்து வரதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பேஸ் வந்து ஹெட்ரோசைக்ளிக்கா இருக்கும். சரி, இது வந்து ஹெட்ரோசைக்ளிக்னு சொல்லும்போது இது வந்து எதுக்கு கூட கம்பைன் ஆகுதுன்னா கார்பன் வந்து அதர் எலிமெண்ட் கூட கம்பைன் ஆகுது. எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சல்ஃபர்
அல்லது நைட்ரஜன் கூட என்ன செய்யும் கம்பைன் ஆகும். நைட்ரஜன் கூட கார்பன் அது கார்பன் கூட என்ன செய்யணும்னா ஆக்சிஜன் சல்ஃபர் நைட்ரஜன் இது கம்பைன்ட் ஆகும். கம்பைன்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்னா பியூரின்ல வந்து 2 ரிங்ஸ் இருக்கும். பிரமிட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிங் இருக்கும். சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பியூரின் வந்து 3 விதமா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம்னா அடினைன் குயனைன் 2 விதமா பிரிச்சிருக்காங்க. பியூரின்ல வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் அடினைன் குயனைன் இருக்கு. பிரமிட்ஸ் பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ். இதெல்லாம் சைட்டோசின் தைமின் யுராசில். அதுல டிஎன்ஏ பாத்தீங்கன்னா நமக்கு டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கு. அப்படிதானே டிஎன்ஏல எதெல்லாம் இருக்குன்னா அடினைன் குயனைன் தைமைன். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 5 மெத்தில் யுராக்சில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடினைன் குயனைன் தைமைன் சேரும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா 5 மெத்தில் யுராக்சில்னு சொல்லுவோம். அதுக்கு கூட என்ன இருக்குன்னா சைட்டோசின் அப்படி 4 இருக்கு. இதெல்லாம் அடினைன் குயனைன் தைமைன் சைட்டோசின் இப்படி 4 டிஎன்ஏல இருக்கு. ஆர்என்ஏல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பேஸ். இதெல்லாம் அடினைன் குயனைன் சைட்டோசின் யுராக்கிள். தைமினுக்கு பதில் யுராக்கிள் இருக்கு. இந்த நைட்ரஜன் பாண்ட் வந்து நைட்ரஜன் பேஸ் வந்து கோவலண்டா பாண்ட் ஆகும். அதாவது ஷேர் பண்ணும். பாண்ட் வந்து ஷேர் ஆகும். எதுக்கு கூடனா சுகர் ரைபோஸ் இன் ஆர்என்ஏ அண்ட் டு டிஆக்சி ரைபோஸ். அதாவது ரைபோஸ் வித் 1 ஆக்சிஜன். இந்த C2ல இருந்து ஒரு ஆக்சிஜன் என்ன செய்வாங்க ரிமூவ் பண்ணியிருப்பாங்க டிஎன்ஏல. இப்போ நைட்ரஜன் பேஸ் வந்து ஆர்என்ஏல எப்படி இருக்கும்னா சுகர் ரைபோஸ் கூட என்ன செய்யும் இணைஞ்சிருக்கும். அப்புறம் நைட்ரஜன் பேஸ் வந்து டிஆக்சி ரைபோஸ் கூட டிஎன்ஏல என்ன செய்யும் இணைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நியூக்ளிக் அமிலத்தை தமிழ்ல பார்ப்போம். நியூக்ளிக் அமிலங்கள் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மரபு திட்டங்கள் என்ன செய்யறது செலுத்துறது. இது வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ நியூக்ளியல்கள் வந்து ஒரு அலகுல இருந்து தோன்றக்கூடிய மீள் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு நைட்ரஜன் காரம் இருக்கும். அதுக்கு கூட என்ன இருக்குன்னா பெண்டோஸ் சுகர் அதாவது 5 கார்பன் சர்க்கரை மற்றும் பாஸ்போர்ட் அப்படிங்கிற 3 அலகுகளை கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் காரம் யூரிக்கா வந்து 2 வளையங்கள் அல்லது பிரமினியா இது வந்து ஒரு வளையமா இருக்கலாம். பியூரின்ல வந்து என்ன இருக்குன்னா 2 வகைகள் இருக்கு. இதெல்லாம் அடினைன் குயனைன். அப்புறம் பிரிமிடைட்ல வந்து 3 வடிவங்கள் இருக்குதுன்னா சைட்டோனின் தைமின் யுராக்கிள். இதோட முக்கிய பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் காரங்களை பொறுத்து வந்து இது வந்து என்ன செய்யணும் டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வந்து மாறுபடும். டிஎன்ஏல எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடினைன் குயனைன் சைட்டைன் தைமைன் அப்படிங்கிற 5 நைட்ரஜன் காரங்கள் வந்து இருக்கு. ஆர்என்ஏல தைமினை தவிர அடினைன் குயனைன் சைட்டைன் யுராக்கிள் இது வந்து இருக்கு. டிஎன்ஏல பாத்தீங்கன்னா இது வந்து டிஆக்சி ரோஸ் வந்து சர்க்கரை கூட என்ன செய்யுது இணைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்ஏயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். சரி, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லலாம். இது எந்த வடிவத்துல இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து டிஆக்சி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ் ஷேப்ல இருக்கும். ஹெலிக்ஸ் ஷேப்னு சொல்லும்போது இது ஸ்பைரல் ஷேப்ல இருக்கு. ஸ்பைரல் ஷேப்ல இது வந்து எந்த மாதிரி இருக்குன்னா ஸ்பைரல் அல்லது லைன். இந்த மாதிரி லைன் போட்டு இதுக்குள்ளாடி இருக்குன்னா ஒரு ரிங் சிலிண்டர் அல்லது கோன் வடிவத்துல இருக்கு. இது ஒரு சிலிண்டர் வடிவம் அல்லது கோன் வடிவத்துல என்ன செய்யுது இது வந்து இருக்கும். இது வந்து டபுள் ஹெலிக்ஸ் 2 ஸ்ட்ராண்ட் இருக்கு. இதுல வந்து டபுள் ஹெலிக்ஸ் 2 ஹெலிக்ஸ் வந்து இதுல இருக்கு. டிஆக்சி கன்சிஸ்ட் ஆஃப் ரைட் ஹேண்டட் டபுள் ஹெலிக்ஸ் வித் 2 ஹெலிக்கல் பாலிநியூக்ளியர் செயின். இது வந்து ஒரு காமன் ஆக்சிஸ் கூட ஃபார்ம் ஆகி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு டிஎன்ஏ ஃபார்ம் வந்து கிடைக்குது. இது வந்து எதால பாண்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட் ஆகியிருக்கு. காம்ப்ளிமெண்டரி பேர்ஸ்னா எதிர் பேர்ஸ் அதாவது நைட்ரோஜெனியஸ் பேசஸால உருவாயிருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்வோம்னா சுகரை நம்ம என்ன சொல்வோம்னா 2-டிஆக்சி ரிபோஸ். சுகரை நம்ம என்ன சொல்வோம்னா 2-டிஆக்சி ரிபோஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுல வந்து ஹைட்ராக்சில் குரூப் இல்லை, அதாவது OH குரூப் வந்து இல்லை. இந்த இதுல 2வது இடத்துல வந்து இல்லாதனால நம்ம இந்த சுகரை என்ன சொல்வோம்னா 2-டிஆக்சி
ரைபோஸ்ன்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா அடினைனுக்கும் தைமைன்ல என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு. அடினைன் தைமைன்ல என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு. குவைனைன் சைட்டோசிஸ்ல வந்து 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு. அடினைன் தைமைன்ல 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு. குவைனைன் தைமைன்ல பாத்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து இருக்கு. டீஆக்சி ரைபோஸ்ன்னு சொல்லும்போது இரு பாலி நியூக்ளியேட் இழைகள் வந்து இருக்கு. இதுல வந்து பொது அச்சை வந்து வலமாக சுற்றி அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஎன்ஏன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல டிஎன்ஏல நியூக்ளியோடைடுகள்ல 2 டிஆக்சி சர்க்கரேஸ் வந்து இருக்குது. இதுக்கு காரணம் என்ன, 2வது கார்பன்ல ஹைட்ராக்சில் தொகுப்பு அதாவது OH தொகுப்பு இல்லாததுதான் இதோடைய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதே பாத்தீங்கன்னா அடினைன் மற்றும் தைமைனுக்கு இடையில வந்து 2 ஹைட்ரஜன் பிணைப்புகள் இருக்கு. குவைனைன் மற்றும் சைட்டோசின்கள்ல 3 ஹைட்ரஜன் பிணைப்பு வந்து இருக்கு. லாஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா RNA பார்க்க போறோம். RNAயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா கோடிங், டீகோடிங், ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீன்ஸ், அதாவது குறியீட்டு நீக்கம், மரபு பண்புகளை ஒழுங்குமுறை மற்றும் ஜீன்கள் எல்லாம் என்ன செய்யறது, அதாவது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு என்ன செய்யறது ரெகுலேட் பண்றதுக்கு எல்லாமே பயன்படுத்துது. இது வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ராண்டா இருக்கும். டிஎன்ஏ பாத்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட், அதுதான் நம்ம RNAன்னு சொல்லுவோம். இது வந்து டபுள் ஸ்ட்ராண்ட், 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு, அதனால இது வந்து டிஎன்ஏன்னு சொல்லுவோம். சரி, அப்ப RNAன்னு சொல்லும் போது ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட். அதே மாதிரி இது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். சரியா, நம்ம டிஎன்ஏ கம்பேர் பண்ணும்போது இது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். அப்புறம் இது வந்து பல அடுக்கு மூலக்கூறுகள். இது வந்து எதுக்கெல்லாம் இது பண்றாங்கன்னா மரபு குறியீடுதல், குறியீடு நீக்கம், மரபு பண்புகளின் ஒழுங்குமுறை மற்றும் ஜீன் வெளிப்பாடு இதுல எல்லாம் பங்கு பெறுது. இது வந்து ஒற்றை இழையுடையது, அதே மாதிரி நிலையற்றது. இனி இதோட டைப்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் mRNA, அதாவது மெசஞ்சர் RNAன்னு சொல்றோம். mRNA வந்து மெசஞ்சர் RNA, அதாவது தூதுவ RNAன்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொல்லணும்னா சிங்கிள் ஸ்ட்ராண்டர்ட். நம்ம வந்து RNA வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டர்ட்னு சொல்லுவோம். சரி, இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எதுக்கு கேரி பண்ணுதுன்னா அமினோ ஆசிட்ஸ வந்து புரதத்தை உருவாக்குறதுக்கோட நகலை வந்து என்ன செய்யுது பெற்றிருக்கு. அதாவது அமினோ ஆசிட்ஸ வந்து புரோட்டீனை என்ன செய்யறது மாற்றுறதுக்கு யூஸ் பண்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் RNAங்கிறது அன்ஸ்டேபிள், நிலையற்றது. இது வந்து டோட்டல் RNAல வந்து 5% வந்து mRNA வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5%. டோட்டல் RNAல வந்து 5% வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ப்ரோகாரியோட்டிக் அனிமல்ஸ்ல வந்து ப்ரோகாரியோட்டிக்ல வந்து இது என்ன பண்ணுதுன்னா கேரிஸ் கோடிங் சீக்வன்சஸ் டு மெனி பாலிபெப்டைட்ஸ், அதாவது கோடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன செய்யுது பாலிபெப்டைட்ஸ்னு சொல்லும்போது continuous branched chain of amino acids joined by peptide bond. சரி, அதாவது continuous amino acids ஓட continuous branch தான் நம்ம என்ன சொல்றோம்னா பாலிபெப்டைட்ஸ். அதுக்கு என்ன செய்யுதுன்னா இது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேரி பண்ணுது ப்ரோகாரியோட்டிக் அனிமல்ஸ். அப்புறம் யூகாரியோட்டிக் அனிமல்ஸ்னு சொல்லும் யூகாரியோட்டிக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாலிபெப்டைட் மூலமா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரே ஒரு பாலிபெப்டைடுக்கு வந்து என்ன செய்யுது கொடுக்குது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பாலிபெப்டைடுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன செய்யுது கொடுக்குது. அமினோ அமிலங்கள்ல இருந்து இது புரதத்தை உருவாக்குறதுக்கான அறிவுத்தாள்களின் நகலினை என்ன செய்து பெற்றிருக்கு. இது வந்து நிலையற்றது. இதுல எத்தனை விழுக்காடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5% வந்து RNA, மொத்த RNAல 5% இது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா mRNA பாலிசாக்கரைடுக்கான குறியீடு வரிசைகளோட காணப்படுது. அதே மாதிரி யூகாரியோட்டுகள்ல வந்து பாலிபெப்டைடுகளோட மரபு செய்திகளை வந்து கொண்டு காணப்படுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா tRNA, அதாவது டிரான்ஸ்ஃபர் RNA. tRNAன்னு சொல்றது டிரான்ஸ்ஃபர் ஆர்கனே. இது வந்து என்ன சொல்லுதுன்னா கோட் ஃப்ரம் mRNAல இருந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் டு த ரைபோஸ், அதாவது புரோட்டீனை வந்து புல் பண்றது. அதாவது கோடை வந்து எதுல இருந்துன்னா மெசஞ்சர் RNAல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா அமினோ ஆசிட்ஸ்க்கு என்ன செய்யுது டிரான்ஸ்ஃபர் பண்ணுது.
அங்க இருந்து எங்க போகுதுன்னா ரைபோசோமுக்கு என்ன செய்யுது கோடு வந்து mRNAலயும் அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ரைபோசோமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. எதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா புரோட்டீனை வந்து புல் பண்றதுக்கு. இதுல எந்த ஸ்ட்ரக்சர்னா 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர், அதாவது 3 ஆக்சிஸ் வந்து இதுல இருக்கும். இதுல எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 15%. டோட்டல் ஆர்என்ஏல வந்து 15% இருக்கு. இதை நம்ம என்ன சொல்லலாம்னா சாலிபிள் ஆர்என்ஏ, tRNA நம்ம என்ன சொல்லலாம்னா சாலிபிள் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடத்த ஆர்என்ஏ. கடத்த ஆர்என்ஏ வந்து மரபு குறியீடை வந்து என்ன செய்யுது மொழிபெயர்த்து அமினோ அமிலங்களை ரைபோசோமுக்கு என்ன செய்யுது கடத்தி புரதம் உருவாக்குறதுக்கு பயன்படுது. இது வந்து முப்பரிமாண அமைப்பு கொண்டது. செல்ல பாத்தீங்கன்னா 15% இந்த வகையில இதுக்கு. இது வந்து அதிக கரையும் தன்மை கொண்ட ஆர்என்ஏன்னு சொல்லலாம். லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ, அதாவது ரைபோசோமல் ஆர்என்ஏ. இதுவும் வந்து எப்படி இருக்குமா சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ இருக்கும். இது வந்து ஸ்டேபிளா இருக்கும், மெட்டபாலிக்கலி ஸ்டேபிளா இருக்கும். இதுல வந்து 2 சப் யூனிட்ஸ், ரைபோசோம்ஸ் வந்து 2 சப் யூனிட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா மொத்தத்துல 8%, டோட்டல் ஆர்என்ஏல 8% வந்து கவர் ஆகுது. இதுல லென்த் பாத்தீங்கன்னா 120ல இருந்து 3000 நியூக்ளியோடைட்ஸ் வரைக்கும் என்ன செய்யுது வேரி ஆகுது. அதே மாதிரி இது வந்து ரைபோசோமுக்கு ஷேப்ஸ் வந்து கொடுக்குது. இது வந்து இந்த ஜீன்ஸ், இதுல உள்ள ஜீன்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா பைலோஜெனடிக் ஸ்டடீஸ்க்கு என்ன செய்யறாங்க இதை வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது மரபு வழி ஆய்வுகளுக்கு என்ன செய்யறாங்க இதை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. அப்ப ரைபோசோம்களை இது வந்து உருவாக்குறதுக்கு உதவும். ரைபோசோம்கள் ஆர்என்ஏ வந்து இதை உருவாக்குறதுக்கு உதவும். இது வந்து செல்ல பாத்தீங்கன்னா 80 விழுக்காடு இருக்குது. இது வந்து எது முதல் 120 முதல் 3000 அப்படிங்கிற எண்ணிக்கையில நியூக்ளியோடைடுகள் வந்து இருக்குது. இதோட ஜீன்கள் வந்து எப்படி இருக்குமா ஸ்டேபிள், நிலைத்த தன்மை உடையதா இருக்கும். அதனால இது வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா மரபு வழி உள்ள ஆய்வுகளுக்கு என்ன செய்யாங்க பயன்படுத்துறாங்க. தேங்க்யூ.